Welcome to Blue Star Higher Secondary School online class 8 subject physical science chapter 12 frictions. Students, already we saw introduction about frictions, force of frictions, factors affecting frictions. Next we will discuss about or talk about frictions, a necessary evil. So தேவையான இதுக்கு நன்மைகள் இருக்கும் தீமைகள் இருக்கும். There is the advantages and disadvantages, good or bad things. Students, recall now some of your experience is easier to hold a glass tumbler. So உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட வீட்டில் இருக்கலாம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, suppose the outer surface of the tumbler is greasy. Suppose the outer surface of the tumbler is greasy or has a thin layer of cooking oil. அப்படி இல்லை அப்படின்னா thin layer of cooking oil. Thin layer of cooking oil. Thin layer of cooking oil in it. Would it become easier to or more difficult to handle it? So free necessary evil means the outer surface of the tumbler is greasy. இப்போ ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளரோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஆயிலோ இல்லை க்ரீஸோ வந்துச்சுன்னா நம்மளால் அதை ஒழுங்காக அப்படி ஃப்ரிக்ஸ் பண்ணி பிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை நம்ம பிடிக்க முடியாது. இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ஹோல்ட் இட். அதை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும், டிஃபிகல்ட். would it be possible to hold the glass at all if there is no frictions? அப்போ நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்காது, ஃபோர்ஸ் இருக்காது, நம்மளால் அதை இப்படி பிடிக்கவும் முடியாது. ஸோ ஒரு டம்ளரில் ஆயில் இருக்குது, க்ரீஸி இருக்குது அப்படின்னா இப்படி ஃபோர்ஸாக நம்மளால் பிடிக்க முடியாது. இதுவே அந்த டம்ளரில் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் த நெசசரி evil. ஓகே, the next point, also how difficult is to move a wet muddy track. It is difficult it also how difficult it is to move on a wet muddy track. What is a wet muddy track? Or wet marble. Okay, so இப்போ என்ன அப்படின்னா, recall also how difficult it is to move on a wet muddy track. wet muddy trackனா ஈரமாக இருக்கிற ஒரு மண்ணுலேயோ இல்லை நம்ம மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம ரோடெலாம் பார்த்திங்க அப்படின்னா அதை வெட் மட்டி ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துலையோ அப்படி இல்லைன்னா ஆர் வெட் மார்பிள் ஃப்ளோர். வெட் மார்பிள் ஃப்ளோர்னால் இப்போ நம்ம வீட்டில் இருந்து க்ளீன் பண்ணியிருப்போம், மாப் போட்டு துடைச்சிருப்போம். ஸோ அந்த ஃப்ளோரில் நடக்கும்போதும் இல்லை இந்த மாதிரி வெட் மட்டி ட்ராக்கில் நடந்து மூவ் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குமா, ஃப்ரிக்ஷன்ஸ் நமக்கு என்ன பண்ணது இருக்காது, ஃப்ரிக்ஷன் என்னது இருக்காது. The next example, you could not write with pen or pencil if there were no frictions. ஸோ இப்போ நம்ம ஒரு பெண்ணை எடுத்து எழுதுகிறோம், இப்படி பிடிச்சி எழுதுகிறோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்ஸ் வேணும். நம்ம ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா இது என்ன ஆகிடும், இது எப்படி விழுந்துடும். ஸோ you could not write with pen or pencil if there were no frictions. So you could not write with pen or pencil if there were no frictions. நம்மளோட frictions இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் எழுத முடியாது. Then next, when your teacher is writing with chalk on the blackboard. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பிளாக் போர்டில் சாக்கில் ரைட் பண்ணுறோம். இட்ஸ் ரஃப் சர்ஃபேஸ் ரப்ஸ் ஆஃப் சம் சாக் பார்ட்டிகல்ஸ் வித் ஸ்ட்ரிக்கெட். நம்ம எழுதிட்டு இருக்கும்போதே போர்டில் வந்து சம் ரஃப் திங்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். என்ன ஆகிடும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். விச் ஸ்டிக் டு த பிளாக் போர்ட். பிளாக் போர்டில் என்ன ஆகாது, எழுத முடியாது.
could it happen if there were no friction between the chalk and the board? ஸோ நமக்கு எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா சாக் அண்ட் பிளாக் போர்டு இது ரெண்டுத்துக்கும் ஃப்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் ப்ரெஸ் பண்ணி எழுதும் போதும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அதோட ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் பென்லையும் பேப்பர்லையும் எழுதும்போது இதில் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். இப்படி ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா ரைட் பண்ண முடியாது. Then next, if an object started moving, it would never stop if there were no frictions. Had there been no friction between the tires of the automobiles. இப்போ நம்ம பைக் இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, ஸோ இப்போ ரோட்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேக் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயர்ஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். ஸோ தட் இஸ் த ஃப்ரிக்ஷன்ஸ். த டயர் ஆஃப் த ஆட்டோமொபைல்ஸில் ஒரு சில டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி டயர்ஸ் தான் ஸ்மூத்தில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் போடும்போது என்ன ஆகும், உடனே ஸ்டாப் ஆகும். அண்ட் they could not be started or stopped or turned on change the direction of motions. ஸோ இந்த டயர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதோட சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ஸ். சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். Change the direction of motion. You could not fix a nail on the wall or tie a knot. Without friction, no building could be constructed. The next, on the other hand, friction is an evil. 2. It wears out the material. It wears materials whether they are screws, ball bearings, or soles of shoes. You must have been worn out. Step of foot over bridges at railway stations. So friction is an evil. It wears out the materials whether they are screw, ball bearing or soles of shoes. நம்ம இப்போ ஸ்லிப்பரில் பார்த்தாலும் சரி, ஷூஸில் பார்த்தாலும் சரி, அதோட பாட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரூ டைப்ஸில் இருக்கும், கொஞ்சம் ரஃப்பான சர்ஃபேஸஸில். பால் பியரிங் ரவுண்டாக கூட இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு சோல்ஸ் ஆஃப் ஷூஸ், ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பான திங்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் எந்த இடத்துல நடக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்லிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், போட்டுக்க முடியும். ஃப்ரிக்ஷன் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஹீட். ஃப்ரிக்ஷன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். vigorously rub your palm together for a few minutes. Rub your palm for a few minutes. அப்போ ஃப்ரிக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட். இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோம், நம்மளோட லெக்கில் வந்து பாம்புக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்பவுமே ஃப்ரிக்ஷன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக ஹீட் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரப் யுவர் பாம்ஸ் ஃபியூ மினிட்ஸில் என்ன ஆகும், நம்மளுடைய காலில் வந்து தண்ணி, சம்டைம்ஸ் ஸ்வெட்டிங்ஸ் இதெல்லாம் வரணும். ஹவு டு யூ ஃபீல்? அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? when you strike a matchsticks. The next one is the next example. when you strike a matchsticks against the rough surface it catches fire. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. மேட்ச் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்து இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் ஆகும். இட் கேச்சஸ் ஃபயர். அதுவே ஸ்மூத் சர்ஃபேஸஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா ஃபயர் வந்து கேட்ச் ஆகாது. ஃபயர் என்ன ஆகாது அப்படின்னா கேட்ச் ஆகாது. ஸோ ஃபயர் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்.
So this is the நான் சொன்னது on the friction is an evil. It wears out them. Some of the shoes and slippersல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், rough surfaces பாட்டத்தில் rough surfaces யூஸ் பண்ணுவோம். So the next one is the matchsticks. Next one is the matchsticks. Matchsticks நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே ரஃப் சர்ஃபேஸஸில் தான் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுனா ஃபயர் வந்து கேட்ச் ஆகும். The next one is the You might have observed that the jar of a mixer becomes hot when it is run for a few minutes. You can cite various other examples in such frictions producers of heat. In fact, when a machine is operated, heat generated causes much wastage of energy. We shall discuss the way of minimizing friction in the following sections. So, இப்போ வீட்டில் வந்து நம்ம மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த அதோட இருக்கிற ஷார்ப்னஸ் பிளேட் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்காது, எப்படி இருக்கும், ரஃப்பாக இருக்கும். அப்படி ரஃப்பாக இருக்கும்போது நம்ம அதில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு சம் ஆப்ஜெக்ட்ஸ் சம் திங்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மிக்ஸ் ஆகிட்டு சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மிக்சர் கிரைண்டராக இருக்கட்டும் இல்லை மிக்ஸியாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் ஒர்க் ஆகும். என்ன ஒர்க் ஆகும், மெஷின்ஸ் ஒர்க் ஆகும். மெஷின்ஸ் ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். அப்போது ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் அண்ட் ஹீட், ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் அண்ட் ஹீட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சம் லாஸ் ஆஃப் எனர்ஜி, அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதால அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் த a necessary evil of friction. Students, I have attached one PDF for this lesson, this topic. Okay, write in your classwork note. Okay, thank you students.